மகரம் ராசி நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்த செயலில் வெற்றி. ஆத்மகாரகன் என்று கூறப்படும் சூரிய பகவான் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தாலும் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தனகாரகனான குருபகவான் ராசிநாதனாகவும், 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆயுள்காரகனான சனிபகவான் ராசிநாதனாகவும் உள்ளனர். கோச்சார ரீதியாக சனி சஞ்சரிக்கும் இடத்திற்கேற்ப பலன்களை அவரவர் கர்ம வினைக்கேற்ப வழங்கக்கூடியவராகிறார். உத்திராடம் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சனி 3ஆம் இடத்திலும், 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். இதனால் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி வழங்குவார். தொழிலில் முன்னேற்றம், சங்கடங்களிலிருந்து விடுதலை, நினைத்த செயலில் வெற்றி, சமுதாயத்தில் அந்தஸ்து பெறும் நிலை உண்டாகும். இழந்தவற்றை மீட்டெடுக்கும் ஆற்றலை வழங்குவார். 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தில் நெருக்கடி, குடும்பத்தில் சங்கடம், முயற்சிகளில் பின்னடைவு, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை, உடல் பாதிப்பு, எதிர்பாராத விபத்து போன்றவற்றை உண்டாக்குவார். இவையெல்லாம் சனி பகவானின் சஞ்சாரத்தால் ஏற்படும் பொது பலன்கள். சனி பகவானின் சஞ்சார நிலை சாதகமாக இல்லையென்றாலும் இக்காலத்தில் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலை வாழ்க்கையை வளமாக்கும், எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும், வருமானத்தை அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதி, ஒற்றுமையை ஏற்படுத்தும், தொழிலில் ஏற்படும் தடைகளை விலக்கி வைக்கும், பணியில் இருந்த பிரச்சனைகளை நீக்கி வைக்கும், வேலை தேடியவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கும், திருமண வயதினருக்கு திருமணம் நடக்கும், பொருள், பூமி, வாகனச் சேர்க்கையை உண்டாக்கும். தொழிலில் அக்கறை அதிகரிக்கும், புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். விவசாயம், இயந்திரத் தொழில், பத்திரிகை, பதிப்பகம், கம்ப்யூட்டர் தொழில்கள், ஸ்டேஷனரி, ஆட்டோமொபைல்ஸ், பேட்டரி, எலக்ட்ரானிக்ஸ், எக்ஸ்போர்ட், ரியல் எஸ்டேட் போன்றவை வளர்ச்சியடையும். உங்கள் முயற்சியின் காரணமாக லாபம் அதிகரிக்கும். பணியாளர்கள் உங்கள் தனித்திறன் வெளிப்படும். வேலையில் முழு கவனம் செலுத்துவீர்கள். அதன் காரணமாக முதலாளியின் பாராட்டையும் பெறுவீர்கள். ஊதியம் உயரும், செல்வாக்கு அதிகரிக்கும். அரசு ஊழியர்கள் மேலதிகாரியின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள். உங்கள் உழைப்பு மதிக்கப்படும். எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும். பெண்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை முடிவிற்கு கொண்டு வருவீர்கள். உங்கள் அணுகுமுறையால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மேற்கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம் என்ற கனவோடு இருப்பவர்களின் எண்ணம் நிறைவேறும். வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளிவட்டாரத்திலும் அலுவலக பணியிலும் செல்வாக்கு உயரும். கல்வி படிப்பில் கவனம் அதிகரிக்கும். அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும். அதற்காக ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பீர்கள். மேற்கல்வியில் விரும்பிய பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும். உடல்நிலையில் சில பிரச்சனைகள் தோன்றும். உறக்கம், நிம்மதி சற்று குறையும். யோகா, தியானத்தால் தீர்வு காண முடியும். சிலர் அல்சர், வாயு, பரம்பரை நோய்களால் பாதிக்கப்பட வாய்ப்புண்டு. சிகிச்சையாலும் சரியான உணவு முறைகளாலும் நிவாரணம் உண்டாகும். குடும்பம் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் திருமணம், குழந்தை பாக்கியம், புதிய வீட்டிற்கு குடிபோகுதல் போன்ற சுப நிகழ்ச்சி நடைபெறும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வெளிநாட்டு முயற்சி ஆதாயம் தரும். தம்பதியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள். வம்பு வழக்கில் இருந்து விடுபடுவீர்கள். சேமிப்பு அதிகரிக்கும். பரிகாரம்: சிதம்பரம் நடராஜரை வழிபட்டு வர வாழ்க்கை வளமாகும். நிம்மதி கிடைக்கும். அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. மனக்காரகன், மாதுர்காரகன் என கூறப்படும் சந்திர பகவான், ஆயுள், கர்மகாரகனான சனி பகவான் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு டிச 20, 2023 முதல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன, குடும்ப, வாக்கு ஸ்தானத்தில் 7.5 சனியின் பாத சனியாக சஞ்சரிக்கப் போகிறார் சனி பகவான். உங்கள் ஜென்ம ராசிக்கும் 2ஆம் இடமான தன, குடும்ப, வாக்கு ஸ்தானத்திற்கும் சனி பகவானே அதிபதியாகிறார் என்றாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை அவரவரின் கர்ம வினைக்கேற்ப வழங்கிட வேண்டியவராகிறார். இப்போது சஞ்சரிக்க உள்ள 2ஆம் இடமும் சனி பகவானின் சஞ்சாரத்திற்கு சாதகமான இடம் அல்ல என்றாலும் இதற்கு முன்பிருந்த சங்கடமான பலன் இனி உண்டாகாது. இக்காலம் 7.5 சனியின் கடைசி காலகட்டம் என்பதால் முன்புபோல் நெருக்கடிகளை உங்களுக்கு சனி பகவான் வழங்க மாட்டார். இருந்தாலும் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது குடும்பத்தில் பிரச்சனைகள் தலையெடுக்கும். பேச்சில் கவனம் தேவை. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும். பொருள் களவு போகும். பணயிழப்பு ஏற்படும் என்பதெல்லாம் பொதுவான விதி.
இந்த நேரத்தில் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலைகளும் உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்துள்ள நிலையும் நடைபெற்றுவரும் தசா புத்தியும் இந்த சங்கடங்களிலிருந்து உங்களை விடுவிக்கும். சனி பகவானும் இதுவரை அவர் வழங்கிய சங்கடங்களுக்கு ஆறுதல் புரிவது போல் நட்பலன்களை இக்காலத்தில் தருவார். தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்குவர். தொழிலை விரிவு செய்வீர்கள். பங்கு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி, பேட்டரி, எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், டிராவல்ஸ், கம்ப்யூட்டர், சினிமா, இன்ஜினியரிங் போன்ற தொழில்கள் முன்னேற்றம் அடையும். விவசாயம் செழிப்படையும். தகவல் தொடர்பு சாதனங்கள் விற்பனையில் முன்னேற்றம் ஏற்படும். பணியாளர்கள் உழைப்பிற்கேற்ற மரியாதை இல்லை என்ற நிலை இனி மாறும். பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும். உங்கள் திறமை வெளிப்படும். புதிய பொறுப்பு உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். மனதில் அமைதி ஏற்படும். அரசு பணியில் இருப்பவர்கள் பழைய பிரச்சனைகள் வழக்குகளில் இருந்து விடுபடுவீர்கள். சிலருக்கு பதவி உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் உண்டாகும். பெண்கள் இக்காலத்தில் செயல்களில் கவனம் வேண்டும். வார்த்தைகளில் நிதானம் அவசியம். குடும்பத்தினரிடம் அனுசரித்துச் செல்வது நன்மையாக இருக்கும். குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக அதிகமாக பாடுபட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். தடைப்பட்ட திருமணம் கைகூடும். சிலருக்கு வேலைவாய்ப்பு உண்டாகும். உறவினர்கள் ஆதரவு அதிகரிக்கும். கல்வி இக்காலத்தில் படிப்பிலிருந்து கவனம் சிதறும். அதிக முயற்சி எடுத்து படிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். ஆசிரியர்களின் ஆலோசனை இக்காலத்தில் மிகவும் அவசியம். தேர்வு காலம் வரை நட்பு, பொழுதுபோக்கு போன்றவற்றை ஒத்திவைப்பதால் மேற்படிப்பு குறித்த கனவு நிறைவேறும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகத் தொடங்கும். உணவு செரிமானம், அல்சர், வீசிங் போன்றவற்றிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். இருப்பினும் சனி பகவானின் பார்வை 8ஆம் இடத்தின் மீது பதிவதால் வாகன பயணத்திலும் இயந்திர பணிகளிலும் எச்சரிக்கையாக இருப்பதும் உடல் நலனில் கவனம் செலுத்துவதும் அவசியம். குடும்பத்தில் இதற்கு முன்பிருந்த சங்கடங்கள் விலகும். விருப்பங்கள் நிறைவேறும். வருமானத்திற்கான உங்கள் முயற்சி வெற்றி பெறும். ஆடம்பரச் செலவுகளையெல்லாம் குறைத்து அத்தியாவசிய செலவுகளுக்கு முதலிடம் கொடுப்பீர்கள். புதிய இடம் வாங்குவது, வாகனம் வாங்குவது, பொருள் வாங்குவது என்று குடும்பத்தின் நலனுக்காக ஒவ்வொன்றாக வாங்குவீர்கள். அதனால் பணத்தேவை அதிகரிக்கும் என்றாலும் லாபஸ்தானத்தின் மீதான சனி பகவானின் பார்வையால் எதிர்பார்த்த பணவரவும் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த சங்கடங்கள் விலகும். அரசியல்வாதிகளுக்கும் கலைஞர்களுக்கும் இக்காலத்தில் மிகப்பெரிய யோகம் ஏற்படும். பரிகாரம்: சனீஸ்வரர், துர்க்கை, ஐயப்பனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட சங்கடம் அனைத்தும் தீரும். அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி தள்ளிப்போகும். தைரிய, வீரிய, பராக்கிரம காரகன் எனப்படும் செவ்வாய் பகவான் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் முதல் 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகரமும், 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கும்பமும் ராசிகளாகவும் சனி பகவானே ராசிநாதனாகவும் உள்ளார். செவ்வாய், சனியின் அம்சத்தில் நீங்கள் பிறந்தாலும் கோச்சார ரீதியாக சனி பகவான் சஞ்சரிக்கும் காலங்களில் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்கேற்ப பலன்களை கர்ம வினைக்கேற்ப வழங்கக்கூடியவராகிறார். அவிட்டம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாத சனியாகவும் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம சனியாகவும் சஞ்சரிக்கிறார். இதனால் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் குழப்பம், சங்கடம், வருமானத்தில் நெருக்கடி, முயற்சிகளில் இழுபறி, வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை, உடல் நிலையில் ஏதேனும் சங்கடம், எதிர்பாராத விபத்து, வருமானத்தில் தடை, பணம் பல வழிகளிலும் பறந்தோடும் என்பது பொதுவான விதி. 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உடல்நலனில் பாதிப்பு, உறவினர்களால் சங்கடம், வெளியூரில் வசிக்க வேண்டிய நிலை, வீண்சங்கடங்கள், நண்பர்களை விலகிச் செல்லும் நிலை, பெண்களுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை, வருமானத்தில் தடைகளை உண்டாக்குவார். இவையெல்லாம் சனி பகவான் நேர்கதியில் சஞ்சரிக்கும் காலத்திற்குரிய பொது பலன்கள். அவிட்டம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உண்டாக்கும். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். தொழிலிலும் போட்டி அதிகரிக்கும். மே 1, 2025க்கு பிறகு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியை மேற்கொள்ளலாம். பணியாளர்கள் முதல் 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான பலன் உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும். பணியாளர்களின் செல்வாக்கு உயரும். விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இக்காலத்தில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும்.
வேலையில் சங்கடமான நிலை ஏற்படும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வதால் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம். மே 1, 2024 முதல் உங்கள் நிலையில் மாற்றம் ஏற்படும். நன்மை அதிகரிக்கும். பெண்கள் முதல் 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாழ்வில், தொழிலில், பணியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். வேலைக்காக காத்திருந்தவர்களின் முயற்சி வெற்றியாகும். திருமண வயதினருக்கு வரன் அமையும். பணியிடத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் உடல் நலனில் கவனம் செலுத்துவதும் மிகவும் அவசியம். பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகளால் நெருக்கடி தோன்றும் என்பதால் வேலைகளில் கவனமுடன் செயல்படுவது நன்மையாகும். கல்வி முதல் 2 பாதங்களில் பிறந்தவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவர். ஆசிரியர்களின் அறிவுரைகளை ஏற்று செயல்பட்டு எதிர்பார்த்த மதிப்பெண்களுடன் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சங்கடம் நெருக்கடிகள் உண்டாகும் என்பதால் படிப்பில் கவனம் சிதறுவதற்கு வாய்ப்புண்டு. படிப்பில் மட்டும் முழுமையாக கவனம் செலுத்தினால் மட்டுமே தேர்வில் வெற்றி பெற முடியும். உடல்நிலை 1, 2 பாதத்தினருக்கு உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பரம்பரை நோய், தொற்று நோய் என்பதுடன் வாகன பயணத்தில் சில சங்கடங்களும் விஷ ஜந்துக்களால் பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் அவசியம். குடும்பம் முதல் 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். புதிய சொத்து வாங்கும் எண்ணம் நிறைவேறும். பதவி உயர்வு ஏற்படும். பொருளாதார நிலை உயரும். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு தள்ளி போகும். பணவரவில் தடை உண்டாகும். செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும் என்பதால் கவனம் அவசியம். பரிகாரம்: காலத்தீஸ்வரர் குல தெய்வத்தை தினமும் வழிபட்டு வர சங்கடங்கள் மறையும். மகிழ்ச்சிகரமான சுக்கிரன் மார்ச் 1 மகர ராசியில் மேஷ ராசியில் தலைகீழாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் பதற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு பிளவை ஏற்படுத்திய ஒரு சர்ச்சை நீங்கள் மற்ற தரப்பினரை பாதியிலேயே சந்திக்க தயாராக இருந்தால் இப்போது குணமடைய வாய்ப்பு உள்ளது. புதன் மேஷ ராசிக்கு 3இல் நுழைகிறார். இதனால் நீங்கள் அதிக பேச்சாற்றல் கொண்டவராக இருப்பீர்கள். ஆனால் அதிக வாக்குறுதிகள் அளிக்கவோ அல்லது பரபரப்பான சூழ்நிலையில் எதையும் சொல்லவோ கூடாது என்பதில் கவனமாக இருங்கள். மார்ச் 13 அன்று கன்னி ராசியில் நிகழும் சந்திர கிரகணம் நீங்கள் கடைபிடித்த சில நம்பிக்கைகள் இனி உங்களுக்கு பயன்படாமல் போகக்கூடும் என்பதால் ஒரு மின்விளக்கு எரியும் தருணத்தை கொண்டு வருகிறது. காலாவதியான சிந்தனையிலிருந்து விடுபட்டு வளர்ச்சி, ஞானம் மற்றும் மிகவும் நிறைவான வாழ்க்கையை தரக்கூடிய கண்ணோட்டங்களை தழுவ வேண்டிய நேரம் இது. மேஷ ராசியில் 14ஆம் தேதி புதன் மீண்டும் சஞ்சரிப்பதால் இது ஒரு தீவிரமான குழப்பத்திற்கு சரியான நேரமாக அமைகிறது. நீங்கள் மறந்துபோன பொக்கிஷங்களை நீங்கள் கண்டுபிடிக்க நேரிடும் என்று உங்களுக்கு தெரியாது. மார்ச் 20 அன்று சூரியன் மேஷ ராசிக்குள் நுழைவதால் உங்கள் கவனம் வீடு மற்றும் குடும்பத்தின் மீது திரும்பவும். துணிச்சலான மேம்பாடுகளை செய்வதாக இருந்தாலும் சரி, உங்கள் இடத்தை மறுசீரமைப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டுத் தொழிலை ஆராய்வதாக இருந்தாலும் சரி, இப்போது அடித்தளம் அமைக்க வேண்டிய நேரம் இது. சுக்கிரன் 27ஆம் தேதி மீன ராசிக்கு மீண்டும் பின்னோக்கிச் செல்கிறார். இதனால் தீவிரமான பேச்சுவார்த்தைகள் கடினமாகின்றன. அதற்கு பதிலாக இந்த காலகட்டத்தை மூளைச்சலவை செய்வதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கும் உங்கள் விருப்பங்களை எடை போடுவதற்கும் பயன்படுத்தவும். உங்கள் வேலையிடத்தை தெளிவுபடுத்துங்கள், உங்கள் மனதை தெளிவுபடுத்துங்கள், மேலும் புதிய உற்சாகமான சாத்தியக்கூறுகளுக்கு மேடை அமைக்கவும். மார்ச் 29 அன்று புதன் மீன ராசிக்கு மீண்டும் வக்கிரநிலை அடைகிறது. எனவே ஒரு முடிவை அல்லது திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுங்கள். குறைபாடுகளை கண்டறிந்து புத்திசாலித்தனமான திருத்தங்களை செய்ய இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போது பலவீனங்களை வலுப்படுத்துவது பின்னர் உங்களுக்கு சிக்கலை தவிர்க்கும். மேஷ ராசியில் 29ஆம் தேதி சூரிய கிரகணம் ஏற்படுவது வீட்டில் புதிய தொடக்கங்களை குறிக்கிறது. இடம் பெயர்வது, புதுப்பித்தல் அல்லது குடும்பத்தை தொடங்குவது என எதுவாக இருந்தாலும் பெரிய மாற்றங்கள் விரைவில் வரும். இறுதியாக மார்ச் 30 அன்று நெப்டியூன் மேஷ ராசிக்குள் நுழைகிறது. கடலோர வீடு ஒரு கனவாக தோன்றலாம், ஆனால் கூர்மையாக இருங்கள். எல்லா ஒப்பந்தங்களும் தோன்றும் அளவுக்கு நல்லவை அல்ல. உங்கள் உள்ளுணர்வை நம்பி சிறிய எழுத்துக்களை படியுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன் 2025 உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடும். 4வது வீட்டில் புதன் இருப்பது சாதகமான நிலை. ஆனால் புதன் 10ஆம் வீட்டில் தொடர்ந்து பார்வை பெறுவார்.
ஆனால் புதனின் சராசரி முடிவுகளை விட சற்று சிறப்பாக இருக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் சில சிரமங்களைச் சந்தித்த பிறகு உங்கள் பணித்துறையில் வெற்றியை அடைய முடியும். அதே நேரத்தில் கவனக்குறைவு அல்லது திட்டமிடாமல் வேலை செய்தால் விளைவுகளும் மோசமாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் திட்டமிட்ட முறையில் செயல்பட முயற்சி செய்யுங்கள். வணிகக் கண்ணோட்டத்தில் மாதம் சராசரியாக இருக்கும். இருப்பினும் ராகு கேது மற்றும் செவ்வாயின் தாக்கம் மற்றும் புதனின் தாழ்வு நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு எந்தவொரு வணிக அபாயத்தையும் எடுப்பது நல்லதல்ல. கல்விக் கண்ணோட்டத்தில் மார்ச் மாதம் பொதுவாக சராசரி முடிவுகளை தருவதாக தெரிகிறது. ஆரம்ப கல்விக்கு காரணமான புதன் வலுவிழந்த நிலையில் இருந்தாலும் 4ஆம் வீட்டில் உச்சமான சுக்கிரனுடன் இருப்பதால் கடினமாக உழைக்கும் மாணவர்கள் நல்ல பலன்களை பெறுவதில் வெற்றி பெறுவார்கள். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி தொடர்ந்து 3வது வீட்டில் பெயர்ச்சித்து வருகிறார். எனவே குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். ஆனால் இந்த மாதம் 2ஆம் வீட்டில் செவ்வாயின் அம்சம் மற்றும் 2ஆம் வீட்டின் அதிபதி சில காலம் அமைவதால் பலன்கள் ஒப்பீட்டளவில் பலவீனமாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் காதல் உறவை பற்றி பேசினால் உங்கள் 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாயின் நிலை இந்த மாதம் மிகவும் சாதகமாக இல்லை. அத்தகைய சூழ்நிலையில் காதல் உறவுகளில் சில பிரச்சினைகள் காணப்படலாம். திருமண வாழ்க்கையை பற்றி பேசினால் இந்த விஷயத்தில் 7ஆம் அதிபதியின் நிலை இந்த மாதத்தில் பலவீனமடைகிறது மற்றும் 7வது வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சிக்கிறது. 2 சூழ்நிலைகளும் சிறப்பாக இல்லை. இந்த மாதம் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரனின் நிலை மிகவும் சிறப்பாக உள்ளது. எனவே உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நல்ல லாபத்தை பெற முடியும். ஆனால் இந்த மாதம் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். ஆரோக்கியத்தின் பார்வையில் மார்ச் மாதம் சில சமயங்களில் பலவீனமான பலன்களை தரலாம். உங்கள் லக்னம் அல்லது ராசியின் ஆளும் கிரகமான குரு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். 6வது வீட்டில் குரு பெயர்ச்சி பொதுவாக நல்லதாக கருதப்படுவதில்லை. பரிகாரம்: உங்கள் இயலுமைக்கு ஏற்றவாறு ஏழை மற்றும் பசியுள்ள மக்களுக்கு உணவு வழங்குங்கள்.